அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததஅது மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல். அளவில்லா கருணையாளர் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டாடும் அன்புக்குரிய நெருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அதில் அவர்கள் எப்படி நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பட்டு கிடைக்கிறது. அந்த பட்டு துணியை என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் அலி ரலியல்லாஹு இடத்துல கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு அதற்கு எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டது என்பதை சொல்லுகிற போது, இது நீ அணிந்து கொள்வதற்காக வேண்டி தரப்பட்டதல்ல, மாறாக ஃபாத்திமாவிற்கு கொடுப்பதற்காக வேண்டி தரப்பட்டது என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டாடையை குடித்து சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, மகள்களுக்கு சோதனை ஏற்படுகிற போது, ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலங்கள் வரையிலும் அவர்களோடு இருந்தவர்கள் பெண் பிள்ளைகள் மட்டும்தான். ஆண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் நாம் அவர்களை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். சிறு வயதிலே அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். அதனால் அவர்கள் வளர்ந்து யாரும் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கவில்லை. அந்த பெண் பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்து அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்று அதனால் அவர்களுக்கு சோதனை ஏற்படுகிற போது, அந்த சோதனையில் சிறந்த ஒரு தகப்பனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய மகள்களில் ஒருவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை மூச்சுத்திறனால் இறந்துவிட்ட செய்தியை அல்லாஹ்வின் தூதருக்கு சென்று சேருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை எடுக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள். பிறகு எடுக்கிறாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா அத்தா, எடுத்ததும் கொடுத்ததும் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. வ குல்லு இன்தஹு பி அஜலி முஸம்மா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ்விடத்தில் நற்கூலி எதிர்பார்க்க. நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற சோதனையில் நாம் பொறுமை காத்துக்கொண்டு அதிலே அல்லாஹ்விடத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற அடங்கிய உபதேசத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறார். எந்த விஷயத்திலே நம்ம நிதானத்தை இழந்து விடுவோமோ, சோதனைகள் ஏற்படுகிற போது மனிதன் என்ன செய்வான், தன்னுடைய சுயநிலை இழந்து விடுவான். அந்த நிலை வருகிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு மிகச்சிறந்த முறையில் ஆறுதலை சொல்லி அவர்களை பக்குவப்படுத்துகிறார்கள். அதிலே அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைப்பதை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அழுகிறார்கள். இதை பார்த்துவிட்டு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்களும் அழுகிறீர்கள் என்று. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாதி ரஹ்மா, இது ஒரு ரஹ்மத், கருணை. ஜஅலஹு அல்லாஹு ஃபி குலூபி இபாதிஹி, அல்லாஹு தஆலா இது அல்லாஹ்வின் அடியாருடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால தான் நான் என்ன செய்றேன், அழுகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் யார் இரக்கமாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் கூட என்ன செய்றாங்க, அல்லாஹ் எடுத்ததும் கொடுத்ததும் எல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதை சொல்லிவிட்டு அதிலே நாம் அல்லாஹ்விடத்திலே நற்கூலி எதிர்பார்க்க வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் தன்னுடைய பிள்ளைகள் இறந்த போதும், இது பேரப்பிள்ளை இறந்ததை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் இறந்த போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத்துடைய காலகட்டத்தில் பிறந்து இறந்த குழந்தை தான் இப்ராஹிம் என்பவர். அந்த குழந்தை இறந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தையை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது இறந்துவிட்ட செய்தியை கேட்கிற போது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கவலையோடு மிகவும் வருத்தத்திற்குள்ளானார்கள், சங்கடத்திற்குள்ளானார்கள். ஆனாலும் என்ன செய்யல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் என்ன செய்யல, அல்லாஹ்விற்கு பிடித்தமான இதையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொன்னோம். இந்த அளவிற்கு சொன்னால் மக்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இறந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் கிரகணம் ஏற்பட்டு விட்டது. இது கிரகணமே அல்லாஹ்வின் தூதருடைய மகனுடைய மரணத்திற்காகத்தான் ஏற்பட்டது என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நேராது, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உள்ளவை, அது எந்த ஒருவருடைய மரணத்திற்காக வேண்டியும் அல்லது பிறப்பிற்காக வேண்டியும் அது செய்யாது, அதற்கு கிரகணம் பாதிக்காது என்கிற செய்தியை சொல்லி காட்டிவிட்டு அந்த இடத்திலும் மக்களுக்கு கொள்கை தெளிவையும் அதிலே அவர்கள் மூட நம்பிக்கைக்கு சென்று விடக்கூடாது என்பதற்கான வழிகாட்டுதலையும் சொல்வதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க, தன்னுடைய மகனுடைய அந்த இறப்பை அந்த நேரத்திலே கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவலையும் வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் காரணம் சொல்லுகிற போது, இது அல்லாஹ் மனிதனுக்குள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உணர்வு, இந்த உணர்வை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை சொல்லிவிட்டு அழுதுவிட்டு அந்த நேரத்தில் கூட என்ன சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்றையும் நாம் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ இந்த அளவிற்கு தன்னுடைய பிள்ளைகள் மீது பாசம் கொண்ட ஒரு தந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய இழப்பை கண்டு அவர்கள் வாடி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த இடத்திலும் நிதானத்தை தவறாமல்
ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதலை பெற்றிருக்கின்ற நாம், அவரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாம், நமக்கு இது போன்ற இழப்புகள் சோதனைகள் வருகிற போது அங்கும் நாம் என்ன செய்யணும், நிதானத்தை தவற விட்டுவிடக்கூடாது, நாம் நிதானத்தை இழந்து விடக்கூடாது. மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இது போன்ற துன்பங்களை, துயரங்களை, சோதனைகளை கடந்து சென்றார்களோ அதுபோன்று நாமும் கடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை, நல்ல ஒரு பண்பை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி